Greetings to you all. Welcome to Class 7, Term 3rd, Unit 2, Prose, a story of self-sacrifice and bravery. Prose, Part 1. So dear children, today we are going to deal the lesson in detail. Listen carefully. Bilingual Tamil and English explanation with a lot of images. Fine. As a warm-up, may I know what is your aim, goal or ambition? உங்களுக்கு நிறைய ஆசைகள், பெரிய ஆளான அப்புறம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு இருக்கும்ல. எப்படிலாம் ஆகணும்? சிலருக்கு டாக்டர் ஆகணும், நிறைய பேர் ட்ரீட் பண்ணணும், ரைட்? யூ வாண்ட் டு பிகம் an engineer, maybe you want to become an IAS officer, teacher, to help the children and many more, right? Siri, in every field there are some challenges. இப்போ டாக்டராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், என்ஜினியர்ஸாக இருக்கட்டும், என்ன ஒரு ஃபீல்டில் இருந்தாலும், போலீஸாக இருக்கட்டும், என்ன ஃபீல்ட்லேயும் there are some challenges, difficulties. Life is full of problems. நிறைய கஷ்டங்கள் வரும். அப்போ அந்த கஷ்டங்களில் வாட் யூ வில் டூ? ஐ வில் அலோன் எஸ்கேப், நான் மட்டும் தப்பிச்சிருவேன் அப்படின்னு ஒரு இருக்குதா? இல்லை என்னோடு சேர்ந்தவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் ஐ வில் ஹெல்ப் தெம், காப்பாற்றுவேன் அப்படின்னு தோன்றுறதா? சரி, வி வில் ஹெல்ப் அதர்ஸ், ரைட்? இப்போது இவ்வளோ நாள் எப்படி இருந்தாலும் ஆல் ரைட், இந்த லெசன் முடியும் போது we should have a very very broad mind to help others. நம்ம உயிரை விட மற்றவங்க உயிருக்கு முக்கியம் கொடுத்து பண்ணணும். For example, imagine we travel in a bus or a train, boat, ship or anything, auto also. Suddenly if something happens, ஏதோ ஒன்று நடக்குது, அப்போது ரெண்டு உயிருக்கு போராட்டம் வருது. மேபி நம்மளையும் காப்பாற்றிக்கலாம், இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றிக்கலாம். எதை ஃபஸ்ட்டு விரும்புவீங்க? நாமளே தப்பிச்சோம் பொழைச்சோம் துணியை காணும் ஓட போகிறீங்களா? இல்லை நம்ம என்னன்னாலும் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றி விடணும்னு நினைப்பீங்களா? சரி, சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த லெசன் முடியும் போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இது செய்யணும், இது செய்யக்கூடாது, which is right and which is wrong. Fine children, entering the lesson. Pan Am Flight 73. இந்த ஒரு வேர்டு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்னாக்கா ஏரோப்ளேன். ஸோ நிறைய ஏரோப்ளேன்ஸ் இருக்குது. ஸோ மெனி கண்ட்ரீஸ், எவ்ரி விங் வில் ஃப்ளை அப் அண்ட் டவுன். ஸோ Pan Am Flight 73. This is the name of the flight. It was morning of September 5. ஸோ செப்டம்பர் 5 ஓகே, செப்டம்பர் மார்னிங் 1986. ஸோ 1986. The aircraft Pan Am Flight 73 with 360 passengers on board. இந்த ஃப்ளைட்டில், என்ன ஃப்ளைட்டு? Pan Am Flight 73 ஃப்ளைட்டில் 360. நீங்கள் நம்ம இயருக்கு 365 நாள் இருக்கு இல்லையா, 5 கம்மி பண்ணிக்கோங்க, Pan Am Flight பேசஞ்சர்ஸ் வந்துடும். 360 பேசஞ்சர்ஸ், அதாவது 360 மக்கள் இந்த Pan Am ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறாங்களாமா. had just arrived from Mumbai and was ready to depart from Jinnah International Airport in Karachi for its destination. ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் இந்த ஃப்ளைட் 360 பேசஞ்சர்ஸோட ஜஸ்ட் அரைவ்டு ஃப்ரம் மும்பையிலேருந்து வந்திருக்குது. அண்ட் டு டிபார்ட் ஃப்ரம் ஜின்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃப்ரம் கராச்சி ஃபார் எ டெஸ்டினேஷன். இப்போது கராச்சி வந்துருச்சு, இப்போ டெஸ்டினேஷன் கிளம்ப போகுது. தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி, தவறுதலா, துரதிர்ஷ்டமாக, அன்ஃபார்ச்சுனேட்னாக்கா தெரியாமல், துரதிர்ஷ்டமாக, the flight was hijacked by 4 heavily armed terrorists while it was parked at Karachi airport.
ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வைக்கணும், பாம்பேலேருந்து கராச்சி வருது. அண்ட் இந்த ஏர்க்ராஃப்ட் எங்கே போகுது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகுது. அப்போ ஜின்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நிற்குது. ஃபைன். இதுக்குள்ளே மக்களை தவிர, அந்த எல்லாத்தையும் தவிர்த்து வேறு யாரோ டெரரிஸ்ட்னாக்கா தீவிரவாதிகள், நல்லவங்க கிடையாது, கொலை பண்ணுறவங்க, தீவிரவாதிகள், டெரரிஸ்ட் வண்டிக்குள்ளே ஏறிட்டாங்க. அப்போ அவங்க நல்லது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. கராச்சி ஏர்போர்ட்டில் பார்க் பண்ணும்போது, பார்க் மீன்ஸ் வண்டி நிற்கும்போது ஏறிட்டாங்க. The passengers on the plane hailed from different countries. There were Indians, Germans, Americans and Pakistanis. இப்போ இந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க நிறைய ஊருக்காரவங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் இருக்கிறோன்னு வைங்களேன், அந்த ஸ்டாப்பு இந்த ஸ்டாப்பு மக்கள் இருக்கிற மாதிரி இந்த ஏர்க்ராஃப்டில் நிறைய கண்ட்ரி மக்கள், லைக் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, ஜெர்மன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, பாகிஸ்தானிஸ் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் மக்கள் இருக்கிறாங்க. The terrorists were more intent on targeting the Americans. அந்த தீவிரவாதிகள் இருக்கிறாங்க டெரரிஸ்ட், அவங்க அமெரிக்கன்ஸ்க்கு தான் எதிராக இருக்கிறாங்க. அமெரிக்கன்ஸை கொலை பண்ணணும், ஏன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரையும் கொலை பண்ணணும்னு இல்லை, பட் வேணும்னா பண்ணிவிடுவாங்க. அமெரிக்கன்ஸை டார்கெட்டாக கொலை பண்ணணும்னு இருக்கிறாங்க. When Neerja was told to collect the passports of the passengers, Neerja managed to hide the passports and discard them down the rubbish chute. அப்போ இங்கே நீர்ஜா அங்கே ஒரு ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி, அங்கே ஹெல்ப் பண்ணுற ஒரு கேர்ள், அண்டர்ஸ்டாண்ட், ஃப்ளைட்டில் உள்ள ஒரு அட்டெண்டன்ட், அங்கே ஒரு ஹெல்ப் பண்ணுற பொண்ணு, அங்கே இன்னொரு எம்ப்ளாயி. அந்த நீர்ஜா பொண்ணு எல்லோருக்கிட்டையும் பாஸ்போர்ட் வாங்கி, ஏன் இவங்க பாஸ்போர்ட் கேட்குறாங்க? பாஸ்போர்ட்டில் நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், எந்த நாட்டுக்காரவங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதை பார்த்து இந்த டெரரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஓகே கம், நீ அமெரிக்கா, உனக்கு கொலை பண்ண போகிறேன், நீ இந்த பண்ண போகிற அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, ஓகே கலெக்ட் ஆல் த பாஸ்போர்ட்ஸ்னு. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, தந்திரமாக, கிளவராக, ஸ்மார்ட்டாக, சூப்பராக எல்லா பாஸ்போர்ட்டையும் வாங்கி ரப்பிஷ் சூட், அதாவது டஸ்ட்பின், அதை எடுக்க முடியாத ஒரு டஸ்ட்பின், சரியா, லைக் பாத்ரூம் டஸ்ட்பின்னு வைங்களேன், அந்த மாதிரி ரப்பிஷ் சூட்டில் தூக்கி போட்டுருச்சு. With her help, at least 39 Americans passengers were saved. இந்த ஒரு ஜெஸ்டரால், இந்த ஒரு ஆக்ஷனால் கிட்டத்தட்ட 39 அமெரிக்கன் பேசஞ்சர்ஸ் பாதுகாக்கப்பட்டாங்க. இட் மீன்ஸ் தேவர் சேவ்டு லைஃப்ஸ் அவுட் ஆஃப் 41. ஸோ 41 அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க, அதில் 39 பேரை இந்த பொண்ணை பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சனால, ஆர் தூக்கி டஸ்ட்பினில் போட்டனால காப்பாற்றிட்டாங்க. The hijackers wanted to fly to Israel and crush the plane against a building. The hijackersக்கு என்ன பிளான் ஆக்கும், they want to fly to Israel. இஸ்ரேலுக்கு தூக்கிட்டு போகணும், போய் அந்த பிளேனை மொத்தமாக க்ராஷ் பண்ணணும். லைக் ஏரோப்ளேனை போய் ஏதாவது ஒரு பில்டிங்கில் போய் ஒட்டிச்சு மொத்தமாக காலி பண்ணிடணும். அப்போ பில்டிங்கும் உடைச்ச மாதிரியாச்சு, ஏரோப்ளேனையும் உடைச்ச மாதிரியாச்சு, ஏரோப்ளேனில் இருக்கிற மக்களையும் கொலை பண்ண மாதிரியாச்சு. இவங்க எல்லாமே பாம்ப் ஸ்குவாட். ஓகே, அவங்களும் செத்துருவாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆன் பீயிங் கன்ஃப்ராண்டட் வித் திஸ் அன்எக்ஸ்பெக்டட் கலாமிட்டி. ஸோ இது யாருமே நினச்சி பார்க்கல, திடீர்னு நடந்துச்சு. நீர்ஜா இம்மீடியட்லி ஸ்ப்ராங் இன்டு ஆக்ஷன். நீர்ஜா பொண்ணு ஸ்மார்ட்டாக ரைஸ் டு த அக்கேஷன், ஸ்ப்ராங் இன்டு ஆக்ஷன். திடீர்னு அவள் ஏன் எதுக்கு, ஐயோ என்ன காப்பாற்றிக்கணும் அப்படிலாம் இல்லை, அவளுக்கு புரிஞ்சிருச்சு சம்திங் இஸ் கோயிங் ராங், இது சரியான இது கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஷீ attempted first and foremost to alert the pilots in the cockpit. ஸோ இவளுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா, இவங்க நல்லவங்க இல்லை, எல்லாத்தோட பாஸ்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னு கேட்கவே, எப்படியோ somehow she alerted to the pilots in the cockpit. பைலட்ஸ்னால் யார், ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, ஏரோப்ளேன் டிரைவர் தான் பைலட் சொல்கிறோம். ஓகே, ஸோ தே வில் சிட் இன் த டிரைவர் சீட், இட் மீன்ஸ் காக்பிட். காக்பிட்டில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. சார், நம்ம ஏரோப்ளேனில்
ஹைஜாக்கர்ஸ் வந்துட்டாங்க, டெரரிஸ்ட் இருக்கிறாங்க, தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, எப்படியாவது நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. when the terrorists saw that, they assaulted her. இது அவங்களுக்கு தகவல் கொடுக்கவே, இட் மீன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே இந்த டெரரிஸ்ட் கோந்துருச்சு. நீ பொண்ணை அட்டகாசம் பண்ணுறியா, நீ சேட்டை பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அசால்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, சரியா, ஏதாவது கோவமாக பேசியிருப்பாங்க. She then passed on the warning in a code which alerted the pilots. As per the mandate, they made an escape through the alternate exit. ஸோ இந்த தகவல் ஆர் இந்த இன்ஃபர்மேஷன் பைலட்ஸு கிடைச்ச உடனே they started to run away. ரன்அவேனா அவங்க தப்பிக்கிறாங்க. எக்ஸிட் மீன்ஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் த ரூம். வேறு ஏதாவது வழி இருக்கும் இல்லையா, அந்த வழியாக they escaped. So that the terrorists were at a loss of pilots who could be forced to fly the plane to the terrorist desired destination or location. இப்போ என்னாச்சு, பைலட்ஸ் இல்லை, பிளேனை ஓட்டுறதுக்கு யாரும் இல்லை, டிரைவர் இல்லை, பைலட் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ டெரரிஸ்ட் சொன்னபடி வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அவங்க இஷ்டப்படி இங்கே ஓட்டு அங்கே ஓட்டுன்னு சொல்ல முடியாது. The nightmare on the aircraft continued for long. The frustration and helplessness of the terrorists grew every hour and their patience were running out. இங்கே நைட்மேர்னாக்கா ஒரு பயம், ஒரு எல்லாருக்கும் ஒரு சாவு பயம் வந்துருச்சு. ஐயோ இவங்க டெரரிஸ்ட் வந்துட்டாங்களே, நம்ம கொலை பண்ணிடுவாங்களா, ஐயோ அம்மா பார்க்க போனேனே, அப்பா பார்க்க போனேனே அப்படின்னு they were all worried. The frustration and helplessness, ஒரு துக்கம், அப்படியே முகத்தில் அத்தனை பேருக்கும் ஒரு பயம். The frustration and helplessness of the terrorist grew every year and the patience was running out. இப்போ டெரரிஸ்ட்டுக்கும் ஒரு கவலை வந்துருச்சு. ஏன், அச்சோ நம்ம நினச்ச மாதிரி வண்டி ஓட்ட முடியலையே, பைலட்ஸ் இல்லை, அவங்களுக்கும் சரிக்கும் வந்துருச்சு, பொறுமையே எழுந்துட்டாங்க. 17 hours into the hijack, the plane ran out of power. ஸோ 17 hours, ஒரு 17 மணி நேரம் அப்படி இருக்கும்போது வண்டியில் என்ன இல்லை, கரண்ட் இல்லை, எல்லா பவரும் டவுன் ஆயிடுச்சு. The terrorists lost their cool and opened fire on the passengers. அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, they started to fire at the passengers. அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Armed with grenades, plastic explosive bells and pistols, the terrorists raised hell on board. அவங்க ஷூட் பண்ணவே இந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, the people in the aeroplane, they were shouting and screaming, கத்துறாங்க, taking advantage of the chaos and the terrorist selflessness. Neerja leapt into action at the point of time. ஸோ அவங்க எல்லாம் கத்த கேயாஸ்னாக்கா சமாளிக்க முடியாத ஒரு கத்தல் கூச்சல் எல்லாம். அப்போ இந்த டைமில் நீர்ஜா leapt into action. நீர்ஜா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறா. She shed all her hesitations and fears and worked her way around evacuating as many passengers as she could. எப்படி ஏரோப்ளேனில் தனி வழி இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு எக்ஸிட், ஒரு செப்பரேட்டான ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் தப்பிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எக்ஸிட் வழியாக ஒருத்தரையாக நீங்கள் போங்க போங்க போங்க, இந்த வழியாக போங்க அந்த வழியாக போங்கன்னு தனியாக லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்து மக்கள் எல்லாம் தப்பிச்சு வச்சிட்ருக்குறாங்க. She could have run away, for she knew the escape routes well, but she didn't. சரியா, அவளுக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு வழி இருக்குது, ஆனால் அந்த பொண்ணு தப்பிக்கலையே. அந்த பொண்ணு தப்பிக்காமல் என்ன பண்ணுறா, அடுத்தவங்களை தப்பிக்க வைக்கிறா. ஓகே சார், நீங்கள் இந்த வழியாக போங்க, செல்லோ நீ அந்த வழியாக போடா வேகமாக போன்னு தப்பிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு தப்பிக்கலை, அவங்களுக்கு தெரியும் நல்ல வழி இருக்குன்னு. She waited selflessly in the face of death to help the ones around her. ஆனால் அவளுக்கு தெரியும் இது வந்து நம்ம உயிர் தப்பிப்போமா இல்லையான்னு தெரியல. But then also she was standing herself so bravely. தைரியமாக நிற்கிறா.
As she was about to exit herself, she noticed 3 children who were left in the flight. ஸோ அவ தப்பிக்கலான்னு இருக்கும்போது பார்த்தாக்கா 3 children, குட்டி பசங்க வண்டிக்குள்ளே உட்காந்துருக்குது. ஐயோ, குட்டி பசங்களை விட்டுற வேணாம், அவங்களையும் தப்பிக்கணும்னு அந்த குழந்தைங்களை காப்பாற்ற போகிறாங்க. சரியா? ஷீ இஸ் ட்ரைங் டு சேவ் த சில்ட்ரன் ஹூ வர் லெஃப்ட் இன் த ஃப்ளைட். They needed her help in escaping. ஸோ சில்ட்ரன் அவங்கள தூக்கி, மக்களையாச்சும் பெரியவங்கள போங்கன்னு சொன்னால் போயிடுவாங்க, குழந்தைங்க சொன்னால் போவாங்களா? போக மாட்டாங்க. They don't know. So she has to carry them and save them. As a brave heart rescued the kids, she was hit by the bullet fired by one of the terrorists. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தீவிரவாதி, திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் என்ன பண்ணாங்க, கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு புல்லட்ஸ். The wounds inflicted were fatal and Neerja eventually succumbed to them. By the cruel twist of fate, the heroic young girl passed away. அந்த பொண்ணு அவங்களுக்கு மேலே குண்டு காயம் வந்தனால அது என்ன பண்ண என்னாச்சு, சாவை சந்திச்சிட்டாங்க. சரியா? அன்னைக்கு செத்து போயிட்டாங்க. ஷி வாஸ் நோ மோர். இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான லைஃப்பை எடுத்துருக்குறாங்க. தப்பிக்கணுன்னாக்கா ஈஸியாக தப்பிச்சுருந்துருக்கலாம், பட் ஷீ டிடன்ட். நவ் சில்ட்ரன், இந்த மாதிரி ஒரு ஹைஜாக் முன்னாடியே அவங்க வீட்டில் சும்மா ஜோக்குக்கு பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. அதை பார்க்கலாமா? I will die, but not run away. This is what a young Neerja told her mother when they had discussed the sensitive situation of a hypothetical hijack. ஸோ இந்த பொண்ணுக்கு ஃப்ளைட்டில் வேலை கிடைக்கும் போதே இந்த மாதிரி பேச்சு வந்திருக்குது. திடீர்னு ஃப்ளைட்டில் யாராவது ஹைஜாக் பண்ண என்ன பண்ணுவேன்? அப்போ அவள் என்ன சொன்னா, ஐ வில் டை, நான் சாவேனே சாவேன், நான் செத்து போகிறேனே இல்லாமல் தப்பிக்கணுன்னுங்கிற அந்த ஐடியாவே கிடையாது. Her brother Anish Bennett recalls how one day her mother had picked this topic and told Neerja that she must save herself. ஸோ அப்போ இந்த மாதிரி வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட பிரதர் அனீஷ் சொல்கிறான், அக்கா நீ என்ன பண்ணுவ இன்கேஸ் உன் ஃப்ளைட்டில் யாராச்சும் டெரரிஸ்ட் வந்தாங்கன்னு என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது நீர்ஜா அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். நீர்ஜாஸ் that she must save herself in case of a hijack ever took place in Pan Am flight, the airlines that Neerja was working for. To this, Neerja had asked her mother to never think this way again. அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு திங்கிங் கூட வரக்கூடாது, என் பொண்ணு மட்டும் சேவ் ஆயிடணும், மற்றவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. For she was determined to not to be a coward in such a situation, and she lived up to her word. அவள் சொன்ன மாதிரியே செய்துட்டா. சரியா? அவள் பேச்சுக்கு மட்டும் சொல்லலை, இன் ரியாலிட்டி ஆல்சோ she said and she did. சொல்கிறத மட்டும் செய்திருக்கிறா, செய்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கிறா. சரி, இதை அடுத்தவங்க அவளை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்கன்னு ஒரு லைட்டை பார்த்துடலாம். நீர்ஜா வாஸ் a very sensitive, deeply affectionate and an extremely decent person who believed in sharing with her people all her joys, but not the jewels. She had well-defined principles and there was little room for compromise in that area. இந்த நீர்ஜா வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ஆனால் எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆள் கிடையாது. டாக்டர் கிஷோர் மூர்த்தி என்ன சொல்கிறாருனாக்கா, பேசஞ்சர் இந்த ஃப்ளைட் செட், இந்த பேசஞ்சர் அந்த வண்டியில் இருந்த ஏரோப்ளைனில் இருந்த ஒரு ஆள் டாக்டர் கிஷோர் மூர்த்தி, அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, she was at the entrance of the aircraft. When the terrorist boarded, she could have escaped like the pilots did, but she didn't do it. This shows her guts and her inner strength. She was truly a great leader. சார், ஆக்சுவலாக அந்த டெரரிஸ்ட் உள்ளே வரும்போது இந்த பொண்ணு கேட்டில் தான் நின்றுது. சரியா? அந்த பொண்ணு எங்கே நின்றுது? என்ட்ரன்ஸில் நின்றுது. இந்த பைலட்ஸ் எஸ்கேப் பண்ண மாதிரி இந்த பொண்ணுக்கு சூப்பராக எஸ்கேப் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணல, எஸ்கேப் பண்ணல சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ எலிசா லூவிஸ் என்ன பண்ணுறார்? இப்போ எலிசா லூவிஸ் அவளோட கிளாஸ்மேட் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? another classmate spoke about Neerja was always brave. Neerja எப்பவுமே தைரியமான பொண்ணு. If she had not done anything wrong, she would never cower when the teachers got angry. She would speak her mind,
tell them the truth. She said about Neerja. சொல்கிற காம்ப்ரமைஸே பண்ணுற ஆள் கிடையாது. லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். விருந்தா கிர்லோஸ்கர், நீர்ஜாஸ் கிளாஸ்மேட் ஃப்ரம் பாம்பே ஸ்காட்டிஷ். படித்தது பாம்பே ஸ்காட்டிஷ் ஸ்கூல். அந்த பொண்ணு என்ன பண்ணுது? விருந்தா கிர்லோஸ்கர், she was a loyal friend. Even if we had a disagreement, she would always be the first one to reach out. எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் தைரியமாக ஃபஸ்ட்டு வருவா. ஓகே, ருக்ஷானா எலிசா, இப்போது நீர்ஜாஸ் ரூம்மேட் டியூரிங் த பேன் ஆம் ட்ரைனிங் செட். ருக்ஷானா ஐசா அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க யாருனாக்கா இந்த பேன் ஆம் ஃப்ளைட் ட்ரைனிங் டைமில் ரூம்மேட். This was not a job meant for dumb blondes. We worked hard. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் சார், இது சாதாரணமான ஒரு ஒர்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், இன்னும் நிறைய இருக்குது அவங்கள பற்றி, அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்க எப்போ பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, என்ன அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க, அவங்க செத்து போனாலும் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. ஷீ இஸ் ஸ்டில் அலைவ் இன் ஆல் த ஹார்ட்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. தட் இஸ் வை வி ஆர் ரீடிங் அபவுட் ஹர். அந்த அழகான பொண்ணை பற்றி இன்னும் நிறைய படிக்கலாம் in the next episode. Thank you children.